அந்த வீட்டு பேர்ல எந்த கடனும் வில்லங்கமும் இல்லைன்னு மூர்த்தி மாமாவும் குந்தவையும் சொன்னதுனால தானே 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொடுத்தோம். இப்ப மாமா அதை ஈசி போட்டு பார்த்ததுல 30 லட்சம் ரூபாய் மதுரையில யார்கிட்டயோ கடன் வாங்கியிருக்காங்க. அக்கான உதவி செஞ்சதுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சு என் மாமனார் கிட்ட நான் அசிங்கப்படுத்துவாங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. தமேந்தி, தயவு செஞ்சு கோவப்படாத. உண்மையிலேயே அந்த வீட்டு பேர்ல 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கின விஷயம் குந்தவைக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. தெரிஞ்சிருந்தா நம்ம கிட்ட உண்மையை சொல்லிருக்க மாட்டா. தயவு செஞ்சு அவளை தப்பா நினைக்காத. இதுல வேற ஏதோ நடந்திருக்கும். சரி, குந்தவைக்கு தான் தெரியாது. மூர்த்தி மாமா அவ்வளவு பேசினாருல்ல, அவருக்கு கூடவா தெரியாம இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்? எனக்கும் அதான் குழப்பமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியாம நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ இது வேற புது பிரச்சனையா கிளம்பி இருக்கு. என் மாமனாரோட குணம் அவங்க எல்லாருக்கும் தெரியும்ல. பணம் மட்டும் வரலனா இந்த வீட்டு பக்கமே வந்துராதன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. என் வீட்டுக்காரர் என்னடானா இந்த பிரச்சனையில என் மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால அத்தையாலையும் எனக்கு சப்போர்ட்டா பேச முடியல. எனக்கு வேற வழி தெரியல. குந்தவை கிட்ட இப்ப போய் இத பத்தி பேசியே ஆகணும். தமேந்தி, இப்ப வேண்டாம். இப்ப போய் நீ பேசினா வீண் பிரச்சனை தான் வரும். கொஞ்சம் பொறுமையா இரு. பிரச்சனை வருங்கிறதுக்காக நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? ஏன் வாழ்க்கை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறீங்களா? என்ன தமேந்தி, அடுத்த வீட்டுக்கு வாழ போனதும் கூட பிறந்தவங்கிற நினைப்பே இல்லாம பேசுறா எப்படிமா? என் சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாமி. அந்த வீட்டுல நான் இருக்கேனே தவிர சந்தோஷமா வாழவே இல்லை. என் அக்காவை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நான் நினைப்பேனா? என் வாழ்க்கைக்கு பிரச்சனை வருதே, எனக்கு வேற வழி தெரியல மாமி. தமயந்தி, நீ வாங்கி கொடுத்த 10 லட்சம் ரூபாயை மறந்துறன்னு யாரும் சொல்லல. அந்த பத்திரத்தை வச்சு ஏதோ கிரிமினல் வேலை நடந்திருக்கு. இது மூர்த்தி மாமாவுக்கு தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்ததான்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் அது சம்பந்தமா பக்குவமா பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். உன் பணம் எங்கேயும் போகாது. இதனால உன் வாழ்க்கைக்கு பிரச்சனை வர நான் விடவே மாட்டேன். போதுமா? தமேந்தி, விடியட்டும். எல்லாம் விடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அக்கா தங்கச்சிக்குள்ள ஒத்துமையா இருங்கோ. அப்பதான் உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். மாமி, எந்த சூழ்நிலையிலயும் நாங்க ஒற்றுமையா இருப்போம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் என்னைக்குமே வராது. இது பாரு தமயந்தி, இந்த விஷயத்த நம்ம பக்குவமா ஹேண்டில் பண்ணணும். நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒருவேளை குந்தவி வீட்டுல பணம் கொடுக்கணும்னா கூட என் தலையை அடமானமா வச்சு உனக்கு நான் பணம் தரேன். முதல்ல நீ போய் சாப்பிடு. மணி, கூட்டிட்டு போ. வாக்கா. நீ இருக்கிற நிலைமையில எதுக்காக வாய விடுற? இத்தனை நாள் பட்ட பாடு போதாது, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா? எல்லாம் விதி போல நடக்கட்டும் மாமி. அப்போ இந்த கடன் பிரச்சனை விதி போல நடக்கட்டும்னு விட வேண்டியதானே? மாமி, அப்பா சாகுறப்ப எல்லாரையும் நீதான் பாத்துக்கணும்னு சத்தியம் வாங்கிட்டு செத்துட்டாரு. அது சரி, நீ வீட்டுக்கு நடு பொண்ணு, உனக்கு 24 வயசாகிறது. நீ கல்யாணம் பண்ணி வாழ போறப்ப ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டின்டே இருக்கியே. பிடிச்சிருக்கு மாமி. மத்தவங்களுக்காக வாழ்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என் வயித்துல பிறக்காம போயிட்டியேன்னு எனக்கு பொறாமையா இருக்குமா? அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்தணும்.
இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? எப்படியால் நீ மறக்க முடியும்? எனக்கு தீபனோட பிறந்த நாள். எழுந்துட்டோமே மாமா. நம்மளோட சொத்து சுகம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த கடவுள் தீபனை மட்டும் விட்டு வச்சிருக்கலாமே. சந்தோஷத்தை எழுந்துட்டோம், நம்ம நிம்மதியை எழுந்துட்டோமே. அப்பாரு, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. உன்னோட சேர்ந்து நானும் கலங்குற தவிர வேற வழி இல்லை. உண்மையிலே எனக்கு வேற வழி தெரியல. சாரி மாமா. திரும்ப திரும்ப என் கஷ்டத்தை சொல்லி நான் உங்களை காயப்படுத்துறேன். நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாம், ஆனா துக்கத்தை பகிர்ந்துக்கிறது ரொம்ப தப்பு. நான் திரும்ப திரும்ப என் துக்கத்தை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துறேன், உங்களை காயப்படுத்துறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இதுல தப்புன்னு எதுவும் சொல்ல முடியாது. இது நம்ம வாழ்க்கை. இதுல நீ வேற நான் வேறன்னு இல்லை. உன்னோட துக்கம் என்னோட துக்கம்னு எதுவும் தனித்தனியா கிடையாது. உனக்கு சந்தோஷம்னா எனக்கு சந்தோஷம், உனக்கு துக்கம்னா அது எனக்கு துக்கம். இதுல பிரிச்சு பார்க்க எதுவுமே இல்லை. இல்லம்மா, நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் நான் பண்றது தப்புதான். இதுக்கு பிராயச்சித்தம் இந்த ஜென்மத்தில் என்னால தேட முடியும். நீ எதுக்கு அப்படி நினைக்கிற? அப்படி பார்த்தா நான் தான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்தி இருக்கேன். நான் உனக்கு எந்த விதமான நல்லதும் செய்யல. இல்ல மாமா, எனக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. எங்க அப்பாவை பகிச்சுக்கிட்டீங்க, உங்க பிசினஸ் விட்டுட்டீங்க. நீங்க நினைச்சிருந்தா கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் எனக்காக விட்டுட்டீங்க. ஆனா நான் உங்களுக்காக எதுவுமே செய்யலையே மாமா. நீ அப்படி நினைக்கிற? இப்ப கூட 7 வருஷமா என்ன ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி, அம்மா மாதிரி பாத்துட்டு இருந்திருக்கீங்க. ஆனா நான் உங்களுக்காக எதுவுமே செய்யல மாமா. வெறும் கஷ்டத்தை நான் சொல்றதை கேளு. இதோ பார், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன் கவனிக்கிறேன்னு நீ சொல்ற, அதை எந்த நேரத்தில் நான் கஷ்டமா நினைச்சதே இல்லையே. ஏன்னா நீ என்ன நம்பி வந்தவ. நான் எதுவுமே இல்லாம சாதாரணமா இருக்கும்போது கூட நான் மாவாத்தான் கட்டிக்குவேன்னு சொல்லி அவ்வளோ கஷ்டங்களை மீறி என்கிட்ட வந்து சேர்ந்தேன். அப்படி தேடி வந்த உனக்கு தனிமையை கொடுத்து மன கஷ்டங்களை கொடுத்துனா உன்னை இந்த நிலைமையில நான் வச்சிருக்கேன். அது என்ன பிராயச்சித்தம் பண்ணாலும் தீராது. அப்படி பார்த்தா நீ எனக்கு கஷ்டத்தை கொடுக்கல, நான் தான் உனக்கு கொடுத்துருக்கேன். அதான் உண்மை. என்ன மாமா இது இப்படி நினைக்கிற? உங்களுக்கு நான் துக்கத்தை மட்டும் தான் மாமா பரிசா கொடுத்துருக்கேன். ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. சரி, அப்படியே நீ துக்கத்தை கொடுத்திருந்தாலும் அந்த துக்கம் சீக்கிரமா சந்தோஷமா மாற போகுது. இனிமே நம்ம லைஃப்ல சந்தோஷம் மட்டும்தான். கடந்த காலத்தை நினைச்சு நீ கவலைப்படாத. ஹலோ, சாரி சார், நான் இன்னைக்கு வர முடியாது. ஆமா, நேற்று நீ கேட்டப்பே சொன்னேன், நீங்க கேட்காம திரும்ப திரும்ப கூப்பிடுறீங்க. என்னால கொஞ்சம் வர முடியாத சூழ்நிலை சார். புரியுதுங்களா? அப்படியா? இல்லைங்க, இல்ல, மன்னிச்சுக்கோங்க. என்ன மாமா? இதான் நேற்று ஃபோன் பண்ணாங்கல்ல, இந்த விவசாயிகள் பிரச்சனை சொல்லி அவங்க திரும்ப திரும்ப ஃபோன் பண்றாங்க, வாங்க வாங்கன்னு சொல்லி. நீங்க போயிட்டு வாங்க. இல்ல, நீ எப்படி தனியா? ஐயோ, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு வாங்க மாமா. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஒன்றும் சிரமம் இருக்காது. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, ஹாஃப் டே தானே, நான் பார்த்துக்கிறேன். சரி, நீங்க போயிட்டு வாங்க. என்ன மன்னிச்சிருங்க.
செம்மையா இருக்கும் பாருங்க. நீ போட்டியா? ஆ, சூப்பரா இருக்குடி. இத பாரு, இதே மாதிரி சமையல் எல்லாம் கத்துக்கோ. அப்பதான் நீ மாமியார் வீட்டுக்கு போகும்போது அங்க என்ன மெச்சுக்குவாங்க. நான் உன் பொண்ணுமா, அப்படிதான் இருப்பேன். மா ஆஃபீஸ் போயிட்டு வரேன். சரி. உந்தவை உந்தவை ஆ இந்த வரேங்க. ஆஃபீஸ்க்கு என்னங்க? ஸ்ரீராமுங்க ரெடி ஆயிட்டு இருக்கான். சரி வரேன். பாய்னா. ம் தேன்மொழி வரேன். வா தேன்மொழி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்னடி திறந்து வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி வரிசையா வந்து நின்னுட்டீங்க? அதானே, ஒருவேளை வீடு தெரியாம வந்துட்டாங்களோ? நாங்க தான் கல்யாணத்துக்கு வர மாட்டோம்னு சொல்லிட்டோம் இல்ல, அப்புறம் ஏன்டி மறுபடியும் வந்து கூப்பிடுறீங்க? இங்க பாருங்க, நாங்களும் முடிவு பண்ணிட்டோம் உங்களை மாதிரி ஆட்களை கூப்பிடவே கூடாதுன்னு. என்னடி வார்த்தை ரொம்ப எகத்தாளமா இருக்கு? இங்க பாருங்க, இந்த வாடி பொடின்னு கூப்பிடுற வேலை வச்சுக்கிட்டீங்க, மரியாதை கெட்டு போயிடும். ஏய் மணிமேகலை, கொஞ்சம் சும்மா இரு. இதுக்குதான் உன்னை இங்க வர வேண்டாம்னு சொன்னேன். எங்க வீட்டுக்குள்ளே வந்து எங்க அம்மாவை ஏத்து பேசுறீங்களா? அவ்வளவு தைரியமா போச்சா? சே, வீடு விட்டு வெளியே போங்க. உங்க வீட்டுக்கு ஒண்ணு நாங்க விருந்து சாப்பிட வரல. மா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியுமா? நான் என்னடா பண்ணிட்டேன்? என்ன தேன்மொழி, எதுக்காக வந்தீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல மாமா. தமயந்தி மாமனார்கிட்ட உங்க வீட்டு அடமானம் வச்சு 10 லட்சம் ரூபாய் வாங்குனீங்கல்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த ஆள் உடனே பணம் வேணும்னு கேட்கறாரா? டேய் மூர்த்தி, இதுக்கு தான் நான் படிச்சு சொன்னேன், கடன் வாங்காதே, பேசாம அந்த வீட்டை வித்துடுன்னு. இப்ப எதுக்கு தேவையில்லாம குறுக்க பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? ஏய், என் வீட்ல வந்துட்டு என்னையே சும்மா இருக்க சொல்றியா? அம்மா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா. நீயும் என்னையே சொல்லுடா. அதான் அக்ரிமெண்ட்ல 1 வருஷம் போட்டு கொடுத்துருக்கேன்ல, அப்புறம் என்ன பிரச்சனை? நீங்க அக்ரிமெண்ட் போட்டதுதான் மாமா பிரச்சனையே. என்ன சொல்ற மணிமேகலை, எனக்கு புரியவே இல்லை. மணிமேகலை சொல்றது உண்மைதான் மாமா. உங்க வீட்டு பேர்ல எந்த கடனும் வாங்கல, எந்த வில்லங்கமும் இல்லன்னு சொல்லிதானே மாமா கிட்ட 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்குனீங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த வீட்டு பேர்ல எந்த வில்லங்கமும் இல்லை, இது வரைக்கும் நான் எந்த கடனும் வாங்கினதில்லை. இல்ல மாமா, வீட்டு பேர்ல 30 லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்க. லட்சமா? என்ன சொல்ற? ஆமா, நேத்து எங்க மாமா உங்க டாக்குமெண்ட்டை ஈசி போட்டு பாத்திருக்காரு. பார்த்ததுல யார்கிட்டயோ 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க. என்னங்க இதெல்லாம்? ஏய், நான் அந்த வீட்டு அடமான வச்சு யார்ட்டையும் கடன் வாங்கினதில்லை இது வரைக்கும். உங்க டாக்குமெண்ட் வச்சு நீங்க கடன் வாங்கலைன்னா வேற யார் வாங்கியிருப்பாங்க? அப்ப நான் பணம் வாங்கியிருக்கேன்னு நீ சொல்றியா? நான் சொல்லல மாமா, ஈசி சொல்லுது. சத்தியமா இது வரைக்கும் நான் யார்ட்டையும் பணம் வாங்கல தம்பி. இல்ல மாமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதனால தமயந்திக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிருச்சு. 10 லட்சத்தோட வந்தா வீட்டுக்கு வா, இல்லைன்னா வராதுன்னு சொல்லி வீட்டை விட்டு அமிச்சிட்டாங்க மாமா. இப்ப நம்ம வீட்டுல தான் இருக்கா. தேன்மொழி, நான் யார்ட்டையும் பணம் வாங்கல. வீட்டோட டாக்குமெண்ட் என் பேர்ல தான் இருக்கு, வேற யாரும் வாங்கவும் முடியாது. மாமா, இப்படி சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. நீங்க உண்மையை சொல்லி அந்த பணத்தை கேட்டிருக்கலாமே. ஏய், அப்ப நான் ஃப்ராட் பண்ணிருக்கேன்னு சொல்றியா நீ? நான் அப்படி சொல்ல வரல மாமா. ஈசி போட்டு பார்த்ததுனால தானே உண்மை தெரிய வந்துச்சு, அதான் சொல்லிட்டு இருக்கேன். என்னடி ஈஸி சொல்லுதுங்கிற? அந்த வீட்டோட மதிப்பு என்ன தெரியுமா உனக்கு? 1.5 கோடி ரூபாய். வெறும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா வீடு அவங்களுக்கே சொந்தமாயிடுமா? அத்தை, நாங்க ஒண்ணும் வீட்டை சொந்தமாக்கிக்கல. 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ஏற்கனவே அடமான இருக்கிற பத்திரத்துக்கு கடன் வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்கறதும் தப்பு. அத்தை, இவ்வளவு பேசுறீங்கல்ல, பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த ஈசியோ ஓசியோ அத போட்டு பாத்துருக்கலாம் இல்லையா? பார்த்ததுக்கு அப்புறம் பணம் கொடுத்துருக்கலாம் இல்லையா? அதை ஏண்டி நீங்க பண்ணல? நம்பிக்கையில பணம் கொடுத்துட்டாங்க, அதுக்குன்னு இப்படியே ஏமாத்துவீங்க? தமயந்தி, நாங்க யாரையும் ஏமாத்தணுங்கிற அவசியம் கிடையாது. என்னக்கா பேசுற நீ? உண்மையை சொல்லி கேட்டிருக்க வேண்டியதானே. இப்ப எல்லாத்துக்கும் அதனால தானே பிரச்சனை வந்தது. நாங்க எந்த பொய்யும் சொல்லி பணம் வாங்கல. வீட்டை அடமானம் வச்சிருந்தா எனக்கு தெரியாம இருக்காது. இதுல ஏதோ நடந்திருக்கு. உங்க பிரச்சனையை நீங்க பாத்துக்கோங்க. இப்ப ஏன் பிரச்சனைக்கு என்ன வழி அத சொல்லுங்க. டேய் மூர்த்தி, இதுங்க கிட்ட எல்லாம் இப்படி பேச்ச வாங்கணுமாடா? பேசாம வீட்டை வித்துட்டு அந்த ஆளு முகத்துல பணத்தை வீசி எரிஞ்சிட்டு வாடா.
பணத்தை எரியதாம பாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன என்ன உண்மை? வீட்டை நாடமான வைக்கணும். வேற யார் வச்சிருக்க? நீ ஏதோ அடமான வச்சிருக்கிய? யார்? நான் எதுக்குடா வைக்க போறேன்? அத்தை போய் சொல்லாதீங்க. ஏய், என்னடி அதட்டுற? உங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? என்னமோ நீயே உழைச்சு சம்பாதிச்ச மாதிரி அதிகாரம் பண்ற? நான் உழைச்சா என்ன, என் புருஷன் உழைச்சா என்ன, எல்லாமே ஒண்ணுதானே. இப்ப எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? வீட்டை அடமான வச்சது யாரு? தமயந்தி மாமனாருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. மா, உண்மையை சொல்லு. வீணா டென்ஷன் ஆகாதம்மா. டேய், நான் ஏன்டா உங்ககிட்ட டென்ஷன் ஆக போறேன்? நான் ஒன்னும் உன் வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் வாங்கல. கடன் தொல்லை ஜாஸ்தி ஆயிடுச்சு. வேற வழி இல்லாம அதான் உங்க அப்பா பேச்சு கேட்டு பத்திரத்தை வச்சு கொஞ்சம் பணம் வாங்கிட்டேன். உன்னையெல்லாம் இந்த வீட்டில் வச்சு கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கேன் பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். கடைசியில் நீ என்ன கடங்காரன் ஆக்கிட்ட இல்ல? ஏண்டா, நான் என்ன ஆடம்பரமா வாழ்றதுக்கா கடன் வாங்கினேன்? உன்னை வளர்த்ததுக்கு, உன்னை படிக்க வச்சதுக்கு, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு தான் கடன் வாங்கினேன். அந்த கடன் வட்டி எல்லாம் குட்டி போட்டு தலைக்கு மேல வளர்ந்துருச்சு. எனக்கு வேற வழி தெரியலடா. உன்கிட்ட கேட்ட நீ ஒத்துக்க மாட்ட. அதான் உன்ன மாதிரியே கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கி கடனை அடைச்சிட்டேன். இப்ப பாரு, இப்ப நமக்கு கடன் எல்லாம் கிடையாது. இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இவ்ளோ கூலா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கிரிமினல் குற்றம் தோணலையா? என்னடி, என்ன கிரிமினல் குற்றம்? ஏன் வீட்டு பிரச்சனையில நீ ஏண்டி தலையிடுற? முதல்ல வெளியே போங்கடி. நாங்க கிளம்புறது இருக்கட்டும். முதல்ல இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு சொல்ல போறீங்க? பணத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. மணிமேகலை, வாங்கின பணத்தை நாங்க மோசம் பண்ண மாட்டோம். வாங்கின மாதிரி பணத்தை கட்டிடுவோம். அக்கா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லக்கா. நீ எந்த அர்த்தத்துல சொன்னீங்க எனக்கு தெரியாது. நாங்க இப்ப குற்றவாளியா இருக்கோம். நீ பேசுறதெல்லாம் நாங்க கேட்டுதான் ஆகணும். எதுக்கடி கேட்கணும்? வீட்டை வித்து பணத்தை முகத்து மேல தூக்கி எறி ஒரு கட்டி போட்டோம். ஏமா, எப்படிமா இப்படி எல்லாத்தையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு உன்னால எப்படி இப்படி பேச முடியுது? ஆமாண்டா, பெரிய கொலை குற்றத்தை பண்ணிட்டேன் பாரு. அப்படியே என்ன தூக்கல போட்டுடு. கொலை பண்ணா கூட மன்னிச்சிடலாமா? நீ பண்ண நம்பிக்கை துரோகம் தெரியுமா? ஆமாண்டா, ஏன் பேச மாட்டேன்? உன்னை பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டதுக்கு கண்ட நான் இங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்தி பேசிட்டேன் இல்ல? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் போறேன்டா. வாடி. குந்தவ, நீ கொஞ்சம் வெளியில வரியா? தனியா பேசணும். தீபன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா உன்கிட்ட வந்துட வேண்டாம். என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் உங்களுக்கு கஷ்டத்தையும் துக்கத்தையும் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நான் சாக
போகிறது தான் மாமா சரி. ஆனா நான் போனதுக்கு அப்புறம் நீங்க சந்தோஷமா வாழணும் மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, அம்மா, தம்பி, அம்மா, தம்பி, அம்மா, 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 வாங்க. வாங்க. எப்படிம்மா இருக்கீங்க? பரவாயில்ல. அந்த காளி புண்ணியத்துல நீங்க குணமாயிடுவீங்க நம்பிக்கையோட இருந்தேன். அந்த நம்பிக்கை வீண் போகலம்மா. ஆனா இப்படி ஒரு நிலைமையில உங்களை பாப்பன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சரி, ஏதோ தலைக்கு வந்தது தலைப்போட போச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான். இனி ஒரு குறையும் வராதும்மா. அம்மா, தம்பி இல்லைங்களா? இல்ல, ஏதோ விவசாயிக்கு பிரச்சனைன்னு நேத்தில இருந்து அவருக்கு போன் வந்துட்டே இருந்துச்சு. அதான் அவர் அவசரமா கிளம்பி போயிட்டாரு. சரிம்மா, தம்பியை நான் போய் பாத்துக்கிறேன். நீங்க உடம்ப பாத்துங்க, எல்லாம் சரியாயிடுமா. நான் வரேம்மா. ஒரு நிமிஷம். என்னம்மா? சொல்லுங்கம்மா. எனக்கு மெடிசன் வாங்கணும். மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிட்டு வரீங்களா? அவசரம்னா தம்பிக்கு ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லட்டுங்களா? ஐயோ, இல்ல வேண்டாம். அவர் ஏதோ முக்கியமான வேலையை போயிருக்காரு. அவர் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணும்? நீங்க கொஞ்சம் போய் வாங்கிட்டு வரீங்களா ப்ளீஸ்? இல்ல, எனக்கு அதை பத்தின விவரம்லாம் தெரியாது, அதனால தான்மா சொன்னேன். சரிம்மா, நீங்க எழுதி கொடுங்க. நான் வழக்கமா வாங்குற கடையில போய் வாங்கிட்டு வந்துடுறேன். கொடுங்க. இந்தாங்க. சரிம்மா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். வரேம்மா. தீபன், அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்கிட்ட வந்துருவேன்டா. மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போக போறேன். நீங்க நல்லா இருக்கணும் மாமா, சந்தோஷமா இருக்கணும். சார், 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 சொல்லுங்க. சார், இது யார் வாங்கிட்டு வர சொன்னா? அம்மா தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. என்ன இதையே வாங்கிட்டு வர சொன்னாங்க? ஆமாங்க. ஐயா கணக்கில் எழுதி. சரிங்க. Dutch.
சார் என்ன சார் இங்கே நிற்கிறீங்க? வண்டி பிரேக் டவுனா சார்? ஆமாங்க, வண்டி திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதான் என்ன பண்ணுறது தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானும் இன்னைக்கு பைக் எடுத்துகிட்டு வரல சார், இல்லைன்னா நான் உங்களை ட்ராப் பண்ணிட்டு போயிருப்பேன் சார். ஐயோ பரவாயில்லைங்க. என்ன சாப்பிட போகிறீங்களா? ஆமாம் சார், இப்போ தான் சாப்பிட கிளம்பிட்டுருக்கேன் சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சார், முனியன் வந்து மேடம் சொன்னாங்கன்னு ஒரு சிறப்பு வாங்கிட்டு போயிருக்காரு சார். பொதுவாக டாக்டரோட அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி மருந்தெல்லாம் கொடுக்குறதில்ல சார். அது கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆனால் கூட உயிருக்கு ஆபத்தில் போய் முடியும் சார். கொடுத்துருக்க மாட்டேன், உங்கள் பேர் சொன்னதுனால தான் சார் கொடுத்தேன். யார் முனியை வாங்கினாரா? ஆமாம் சார், மேடம் சொன்னாங்கன்னு வாங்கிட்டு போனாங்க சார். கொடுத்து எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 1 மணி நேரம்.